அடுத்ததாக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நிகழ்கிறார். சார் வணக்கம். ஒரு பக்கம் ஜனநாயகனுக்கான சென்சார் சர்டிபிகேட் டிலே ஆயிட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் அமித்ஷா வருகைக்கு பிறகு விஜய்க்கு சிபிஐ சம்மன் வந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? அதாவது கரூர் சம்பவம் தொடர்பாட்டு குறிப்பா 304A சொல்லக்கூடிய ஆக்சிடென்ட் தொடர்பான வழக்குல டிரைவரை அக்யூஸ்டா சேர்க்கணும். அதைத்தான் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் விஜய் அக்யூஸ்டா சேர்க்கணும். அது மட்டுமல்ல, அந்த கேரவனை காவல்துறை கன்ஃபிஸ்கேட் பண்ணணுங்கிற கருத்தை அவர் சொன்னாரு. ஆனா தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் விசாரணைக்கு முன்னாடியே விஜய்க்கு நல்ல சர்டிபிகேட் கொடுத்தாரு. எந்த தலைவரும் தன் தொண்டர்களை இறக்க விரும்ப மாட்டாங்கன்னு விஜய் அவங்க அக்யூஸ்டாட்டு சேர்க்கல. காரணம், விஜய் ஒரு நடிகர், கட்சி ஆரம்பிக்கிறாரு, பலம் இல்லைன்னு தெரியாது, அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. அவருக்கு எதிராக சட்டப்படி போட வேண்டிய ஒரு கேஸ போட்டா கூட அதை அவர் பழி வாங்குறாருன்னு சொல்லி அதுக்கு எதிராக தன்னோட எதிரியான எடப்பாடி கூட சேர்ந்துடலாங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் சட்டம் தன் கடமையை தமிழக போலீஸ் செய்யவில்லை. ஆனா இன்னைக்கு சிபிஐ விசாரணைக்கு விஜய் கூப்பிட்டிருக்காங்க. விசாரணையின் அடிப்படையில விஜய் மேல தப்பு இருந்ததுன்னா, அதாவது அவர் திட்டமிட்டு அதை டிலே பண்ணது, அந்த கூட்டத்துக்கு பெரிய கூட்டத்தை காட்டுறதுக்காக அபற்றா இருந்ததுன்னு விஜயோட விசாரணையில நிரூபிக்கப்பட்டால் அவர் அக்யூஸ் ஆட்டு சிபிஐ அவரை போடறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பா தெலுங்கானா கவர்மெண்ட், ரேவந்த் ரெட்டி தலைமையிலான தெலுங்கானா கவர்மெண்ட் போல்டா அல்லு அர்ஜுன் மேல அதுல அக்யூஸ்டா சேர்த்திருக்காங்க. கைதும் அவர் ஆயிருந்தாரு. ஆனா விஜய் கைது செய்யப்படல ஸ்டாலினால. இன்னைக்கு சிபிஐ விசாரணை தெளிவாக நடந்து விஜய் அதுல குற்றம் செய்திருக்கிறாருங்கிறது தெரிய வந்தால் விஜய் அவர்ல அக்யூஸ்டா சேர்க்க வாய்ப்புகள் இருக்குது. இதுல நம்ம என்ன பார்க்கணும்னா, 304A டிரைவருக்கு யாரையும் கொல்றதுக்கு எண்ணம் இருக்காது, மென்சிரியா மோட்டிவ் இருக்காது. ஆனா ஒரு கொலை நடந்துச்சுன்னா, ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா அதுல டிரைவர் அக்யூஸ்டா போடுறது மாதிரி ஆக்சிடென்ட் காரணமான ஒரு அக்யூஸ்டா தமிழக அரசு சரியா சீமானின் உணர்றேன். சிபிஐ எப்படி நடக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இதனை அரசியலாக பயன்படுத்துகிறார்களா, சட்டப்படி சட்டம் கடமை செய்யும் என்று சட்டப்படி செயல்படுகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ரவீந்திரன்.